ரூபாய் உயர்வு. டீசல் விலையும் உயர்கிறது. சவுதி அரேபியாவில் வேலையின்றி தவிக்கும் 10,000 இந்தியர்கள் உணவின்றி வாடுவதால் இந்தியா அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை. சட்டத்திற்கு உட்பட்டே தடுப்பணைகள் கட்டப்படுவதாக ஆந்திர அரசு திட்டவட்டம். பாலாறு விவகாரத்தில் எந்த ஒப்பந்தமும் மீறப்படவில்லை என்று அறிவிப்பு. தொடரும் மழையால் நிரம்பியது கிருஷ்ணகிரி அணை. 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இப்போ நீங்க வாசிச்சது கரெக்ட். நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்க. கேமராவை பாருங்க, நீங்க வந்து எங்கேயோ பாக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க வாசிச்ச விதம் கரெக்ட். இதுதான் சாதாரணமா வந்து தலைப்புச் செய்திகள் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, தொடரும் மழையால் நிரம்பியது கிருஷ்ணகிரி அணை. 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இதுக்கும் நம்ம வாசிச்ச ஹெட்லைன்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. தொடரும் மழையால் நிரம்பியது கிருஷ்ணகிரி அணை. 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அதாவது பிட்ச் லெவலும் ஹையா இருக்கும், ஸ்லைட்லி வால்யூம் லெவலும் ஹையா இருக்கும். ஓகேங்களா? அந்த லாஸ்ட் ஹெட்லைன்ஸ் மட்டும் ஒரு தடவை வாசிங்க. தொடரும் மழையால் நிரம்பியது கிருஷ்ணகிரி அணை. 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கொஞ்சம் வால்யூம் ஏத்துங்க, இந்த மாதிரி சத்தமா. தொடரும் மழையால் நிரம்பியது கிருஷ்ணகிரி அணை. 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. குட். இப்போ அதுக்கு முன்னாடி செய்தி. சட்டத்திற்கு உட்பட்டு தடுப்பணைகள் கட்டப்படுவதாக ஆந்திர அரசு திட்டவட்டம். பாலாறு விவகாரத்தில் எந்த ஒப்பந்தமும் மீறப்படவில்லை என்று அறிவிப்பு. சூப்பர் சூப்பர். இந்த 2 ஹெட்லைன்ஸையும் படிச்சிருங்க. இலங்கை கடற்படை தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிப்பு. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். இலங்கை கடற்படை தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிப்பு. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். யூரோ கோப்பையை முதல் முறையாக வென்றது போர்ச்சுகல் அணி. கால்பந்து ரசிகர்கள் மட்டுமின்றி நாட்டு மக்களும் உற்சாகம். சொல்லுங்க. இலங்கை கடற்படை தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிப்பு. தாக்குதலால், அதாவது நீங்க லாங் சவுண்டை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இலங்கை கடற்படை தாக்குதலால் நீங்க எப்படி படிச்சீங்கன்னா இலங்கை கடற்படை தாக்குதலால் பிளாட்டா இருந்தது அது. ஓகே, மறுபடியும் படிங்க. இலங்கை கடற்படை தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிப்பு. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். பிரிக்காதீங்க. பிழைப்பை தேடி வெளி மாநில பாஸ் நிறைய கொடுக்குறீங்க. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். இலங்கை கடற்படை தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிப்பு. கேக்குது, தாக்குதலால்னு இருக்காங்க. அது எப்படி கேக்குதுன்னா தாக்குதலல் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. துணைக்கால் இல்லாம சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இலங்கை கடற்படை தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிப்பு. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். சொன்ன பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். நீங்க அங்கேயே 2 கட் பண்றீங்க. ஹெட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் கட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். அது அப்படியே ஒரே ஸ்ட்ரெச் தான். பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். தேர்லாம் நெடில் நல்லா போடணும். பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். கரெக்ட். இலங்கை கடற்படை தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிப்பு. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். இலங்கை கடற்படை தாக்குதலால் வாழ்வாதாரம் பாதிப்பு. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். யூரோ கோப்பையை முதல் முறையாக சொல்லுவேன். நான் வந்து நாட் வெரி குட்னு சொல்ல மாட்டேன். நீங்க பிழைப்பை தேடி அந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க. நீங்க பிழைப்பை தேடி வெளி மாநிலம் ஏன் பாஸ்ங்கிற நான் ஹெட்லைன்ஸ் இது. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். ஒரே மூச்சில் சொல்லுங்க. பிழைப்பை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மீனவர்கள். வெரி குட், வெரி குட். யூரோ கோப்பையை முதல் முறையாக வென்றது போர்ச்சுகல் அணி. கால்பந்து ரசிகர்கள் மட்டுமின்றி நாட்டு மக்களும் உற்சாகம். சூப்பர்மா. புரிஞ்சிச்சா? ஹெட்லைன்ஸ் இப்படிதான் வாசிக்கணும். ஹெட்லைன்ஸ்க்கு ஒரு முறை இருக்கு. அதாவது அந்த பாடி ஆஃப் த நியூஸ்க்கும் இது வேறுபட்டு தெரியணும். பேக்ரவுண்ட்ல வரக்கூடிய பிஜிஎம், இதுல பின்னாடி சேனல்ல போகும்போது பிஜிஎம் வரும் பேக்ரவுண்ட். அதை வந்து அந்த பிஜிஎம் நம்மளை மீறி அந்த பிஜிஎம் கேட்கக்கூடாது, அதை டாமினேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்மளுடைய வாய்ஸ் வந்து இந்த பிஜிஎம் அமைக்கிடணும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் பிக்சர்ல வந்து அதிகப்படுத்துறது, வால்யூம் லெவல் அதிகப்படுத்துறது. இன்னைக்கு நாம ஹெட்லைன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா?